வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ தொகுதி மக்களுடன் பிறந்தநாள் கொண்டாட்டம். முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி உட்பட அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் வாழ்த்து. வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும். வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுவையின் பல்வேறு இடங்களில் தொடர் திருட்டில் ஈடுபட்டு வந்த தமிழக கொள்ளையர்கள் கைது. பல லட்சம் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏவின் பிறந்தநாளையொட்டி பல்வேறு நலத்திட்டங்கள். மாணவர்களுக்கான கல்வி ஊக்கத்தொகை மற்றும் சமபந்தி விருந்தில் ஏராளமானோர் பங்கேற்பு. முன்னாள் மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் புதுக்கட்சி அறிவிப்பு. கட்சி பெயர், கொடி விரைவில் வெளியிடப்படும் என அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏ 3ஆம் தேதியான இன்று தொகுதி மக்களுடன் தனது பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி உட்பட அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொழிலதிபர்கள், பொதுமக்கள் என பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் அவர்கள் 3ஆம் தேதியான இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடினார். பெத்திசெட்டிப்பேட்டையில் உள்ள சுப்பிரமணியர் கோவிலில் சுவாமி தரிசனத்துடன் தொடங்கிய அவர் தொடர்ந்து மணக்குள விநாயகர் ஆலயத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த சிறப்பு பூஜையில் தனது குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து விழா நடைபெற்ற மேடைக்கு வந்த வைத்தியநாதன் எம்எல்ஏ தனது ஆதரவாளர்கள் மற்றும் தொகுதி மக்களுடன் கேக் வெட்டி பிறந்த நாளை கொண்டாடினார். அவருக்கு முதல்வர் ரங்கசாமி நேரில் வந்திருந்து சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறார்கள். மாணவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், பன்னீர்செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசு கொறடா நேரு, குடிசை மாற்று வாரிய தலைவர் கார்த்திகேயன், கல்யாணசுந்தரம், அங்காளன், பாஸ்கர், முத்தியால்பேட்டை பிரமுகரும் சக்தி எக்ஸ்போர்ட் நிறுவனருமான பிரகாஷ்குமார், வாரிய தலைவர் வையாபுரி மணிகண்டன் உட்பட தொழிலதிபர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் அவரை நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்தினை தெரிவித்தனர். சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் அவர்கள் இதோ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினரும் அருமை நண்பரும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நண்பர் ஹரி அவர்கள் இதோ வாழ்த்துகின்றார். நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்ந்து வந்திருக்கக்கூடிய
சட்டமன்ற உறுப்பினர் இதோ அன்பு மழையிலே நடைகின்றார்கள். தண்டபாணி அவர்கள் இதோ இங்கே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தொகுதியினுடைய சந்தோஷமா மகிழ்ச்சி வெள்ளத்தை திரைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இளைஞர்களை வாழ்த்து மழையிலே வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். முருகன், ரவி மற்றும் நண்பர்கள் இதோ வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரவேற்கின்றோம். முதுபெரும் தலைவர் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். வாழ்த்தமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வனை இதை வாழ்த்துகின்ற காட்சி ஐயா மதி அவர்கள் இதோ நம்முடைய சட்டமன்ற உறவினரும் கூட இதோ நம்முடைய மாநில கல்வி அமைச்சர் அவர்களை வாழ்த்துகின்றோம். குமார் டிரைவர் எங்க பாக்குறாரு? நிறுவனர் அரசுவை உருளையன்பேட்டை தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அண்ணன் நேரு அவர்கள் இதோ நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். இதோ நம்முடைய அரசு கொறடா அண்ணன் நேரு அவர்கள் இதோ வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தம்பி செங்குட்டுவன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்வதால் தமிழகம் மற்றும் புதுவையில் மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு தென்கிழக்கு திசையில் இலங்கை அந்தமான் இடையே காற்றழுத்தம் உருவானது. அது மேலும் வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு நிலையாக உருவானது. அதன் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குறிப்பாக தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் வங்கக்கடலில் தென்மேற்கு திசையில் நகர்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை இன்று அதிகாலை முதல் தெற்கு ஆந்திர கடலோர பகுதியை நோக்கி நகர்ந்து செல்கிறது. இதனால் தமிழகம், புதுச்சேரியில் இன்றும் நாளையும் தொடர்ந்து கனமழை பெய்யும். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் பல்வேறு பகுதிகளில் லேசான தூறலுடன் கனமழை பெய்யும். மேலும் காற்றழுத்த தாழ்வு நிலை நகர்ந்து செல்வதால் கடல் பகுதியில் 45 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வீசும். கடலில் சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பதால் கரை பகுதியை தொடுகின்ற அளவிற்கு அலைகள் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுவையின் பல்வேறு பகுதிகளில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட 3 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். அவர்களிடமிருந்து 40 லட்சம் மதிப்பிலான நகைகள் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதுவை ரெயின்போ நகரை சேர்ந்த ஆசிரியர் வீட்டில் கடந்த 24ஆம் தேதி கதவு உடைக்கப்பட்டு 100 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். சம்பவம் தொடர்பாக பெரியகடை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டனர். சீனியர் எஸ்பி ஓம்வீர் சிங் உத்தரவின் பேரில் வடக்கு எஸ்பி ரவிக்குமார் மேற்பார்வையில் கொள்ளையர்களை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டது. கொள்ளை நடைபெற்ற இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை ஆராய்ந்த போது அதில் 3 பேர் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்பட்டனர். இதனையடுத்து விசாரணையை துரிதப்படுத்திய போலீசார் வானரப்பேட்டையில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருந்த கொள்ளையர்களை கைது செய்தனர். அவர்களை பெரியகடை காவல் நிலையம் கொண்டு சென்று அதிரடியாக விசாரித்தனர்.
விசாரணையில் அவர்கள் தமிழகத்தை சேர்ந்த கொள்ளைக்காரர்கள் என்பதும் ரெயின்போ நகர் ஆசிரியர் வீட்டை உடைத்து 85 பவுன் நகைகள், 1 கிலோ வெள்ளி பொருட்கள், ரூபாய் 5 லட்சம் மதிப்பிலான வைர நகைகள், 7 பட்டுப்புடவைகள் ஆகியவற்றை கொள்ளையடித்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் கொள்ளையடித்த ரூபாய் 40 லட்சம் மதிப்பிலான தங்க, வைர நகைகள் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பைக், 2 செல்போன்கள், வீடுகளை உடைக்க பயன்படுத்தும் ராடுகள், ரூபாய் 50,000 ரொக்கமும் கைப்பற்றப்பட்டன. அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் மேலும் சில கொள்ளைக்காரர்களை தனிப்படை தேடி வருகிறது. லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதன் அவர்களின் பிறந்தநாளையொட்டி கடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75% மேல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கான ஊக்கத்தொகை மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு சமபந்தி விருந்தும் அளிக்கப்பட்டது. முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதன் எம்எல்ஏவின் பிறந்தநாளையொட்டி அவரது ஆதரவாளர்கள் கடந்த 1 வார காலமாக நலத்திட்ட உதவிகள் மற்றும் இரத்த தானம் வழங்கியும் கொண்டாடி வந்தனர். 3ஆம் தேதியான இன்று வைத்தியநாதன் எம்எல்ஏவின் பிறந்தநாளையொட்டி அன்னதானம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருந்தது. லாஸ்பேட்டை ஐயனார் கோவிலில் அன்னதானத்துடன் நலத்திட்ட நிகழ்ச்சியினை தொடங்கிய வைத்தியநாதன் எம்எல்ஏ பெத்துசெட்டிப்பேட்டை மற்றும் கிருஷ்ணா நகரில் உள்ள முதியோர் இல்லங்களில் அன்னதானம் மற்றும் வேட்டி சேலைகளை வழங்கினார். தொடர்ந்து குறிஞ்சி நகர் சூரியகாந்தி முதியோர் இல்லத்தில் நடைபெற்ற அன்னதான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வைத்தியநாதன் எம்எல்ஏ குறிஞ்சி நகரில் மகளிர் தையற் பயிற்சி மைய கிளையை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து கமலா அறக்கட்டளையின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கடந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 75 விழுக்காட்டிற்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்த லாஸ்பேட்டை மாணவ மாணவிகளுக்கான கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கமலா அறக்கட்டளையில் பயிற்சி முடித்தவர்களுக்கான சான்றிதழ்களை முதல்வர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற சமபந்தி விருந்தில் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அறுசுவை உணவு உண்டனர். புதுவையில் தொடர் மழையிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்காததால் பள்ளி மாணவர்கள் கடும் அவதிக்குள்ளாயினர். புதுவையில் கடந்த 10 நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. இதனால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் புகுந்ததால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் இடையில் 3 நாட்கள் மழை பெய்யவில்லை. இந்த நிலையில் நேற்று முன்தினம் முதல் மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது. இன்று அதிகாலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்கள் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டது. காலை முதல் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்படும் என்று பெற்றோரும் மாணவர்களும் எதிர்பார்த்தனர். ஆனால் அரசு விடுமுறை அறிவிக்கவில்லை. இதனால் மாணவர்கள் ஏமாற்றமும் அவதியும் அடைந்தனர். குழந்தைக்கு தவறான சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ் அமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூரை சேர்ந்தவர்கள் மொய்தீன், ரஹமத் நிஷா. இந்த தம்பதிக்கு 1.5 வயதில் ஆசிக் அலி என்ற ஆண் குழந்தை உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த குழந்தையின் இடது கையில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அந்த குழந்தையை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் நாளடைவில் குழந்தையின் இடது கை கருப்பு நிறமாக மாறி முற்றிலும் அழுகி போனது. டாக்டர்களின் தவறான சிகிச்சையால் தான் குழந்தையின் கை பாதிக்கப்பட்டதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஜிப்மர் மருத்துவமனையை கண்டித்து போராட்டம் நடத்தினர். இதையடுத்து மருத்துவமனை நிர்வாகம் அவர்களை சமாதானம் செய்தது. பின்னர் 2 நாட்களுக்கு முன்பு குழந்தை மேலும் பாதிக்காத வகையில் குழந்தையின் இடது கை ஆபரேஷன் மூலம் துண்டிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து குழந்தை ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தது. இந்த நிலையில் ஆபரேஷன் காயம் முற்றிலும் ஆறாத நிலையில் குழந்தையை அங்கிருந்து எடுத்து செல்லுமாறு ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் குழந்தையின் பெற்றோரிடம் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அறிந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியினர் ஜிப்மர் மருத்துவமனைக்கு வந்தனர். அங்கு குழந்தைக்கு தவறான சிகிச்சை அளித்த டாக்டர்கள் மற்றும் நர்சுகளை கண்டித்தும் தொடர்ந்து ஜிப்மர் மருத்துவமனையிலேயே சிகிச்சை அளிக்க கோரியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தினால் அங்கு திடீர் பரபரப்பு ஏற்பட்டது. 6வது ஊதிய குழுவின் அடிப்படை நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி புதுவை சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் கொட்டும் மழையில் பிஆர்டிசி ஊழியர்கள் தர்ணா போராட்டம் நடத்தினர். சுப்புராஜ் தலைமை தாங்கினார். அரசு ஊழியர் சம்மேளன தலைவர் சீதாராமன் போராட்டத்தை தொடங்கி வைத்தார். சம்மேளன நிர்வாகிகள் ராதாகிருஷ்ணன், மோகனகிருஷ்ணன், தமிழரசி, பிஆர்டிசி சங்க நிர்வாகிகள் வேலப்பன், பத்மநாபன், நக்கீரன், குமார், வடிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இதில் இதுவரை வழங்கப்படாமல் உள்ள டிஏ நிலுவைத் தொகையை மற்றும் 6வது ஊதியக் குழுவின் அடிப்படையில் வழங்க வேண்டிய 35% நிலுவைத் தொகையை உடனே வழங்க வேண்டும். ஜூலை மாதம் பணி நிரந்தரம் செய்யப்பட்ட ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு 1 மாத சம்பள நிலுவைத் தொகை வழங்க வேண்டும். 3 ஆண்டுகள் பணி முடித்த பெண் நடத்துனர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். மாணவர் பேருந்துகளை தனியாரிடமிருந்து பிஆர்டிசிக்கு மாற்றித்தர வேண்டும் உள்ளிட்ட 15ஆம் அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். புதுவை காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பயனாளிகளுக்கு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 25 லட்சத்திற்கான மானிய தொகையினை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். புதுவை குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பெருந்தலைவர் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் காலாப்பட்டு தொகுதியை சேர்ந்த பயனாளிகள் 23 பேருக்கு முதல் தவணை தொகையாக 70,000 ரூபாய் வீதம் மொத்தம் 16,10,000 ரூபாய்க்கான காசோலை மற்றும் 2வது தவணை தொகையாக தலா 16 நபர்களுக்கு 60,000 ரூபாய் வீதம் மொத்தம் 9,60,000 ரூபாய்க்கான காசோலையினையும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் வழங்கினார். குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் முதன்மை செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் செந்தில்நாதன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். புதுவை சுற்றுலாத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற சர்க்கஸ் நிகழ்ச்சியில் கலைஞர்கள் பல்வேறு சாகசங்களை நிகழ்த்தி காட்டினர். புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சிஸ், புதுச்சேரி நவயுகா கன்சல்டன்சி சர்வீஸ் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை இணைந்து இசை நடனம் கலந்த சர்க்கஸ் நிகழ்ச்சியை கம்பன் கலையரங்கில் நடத்தின. புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சர்க்கஸ் நிகழ்ச்சியை துவங்கி வைத்தார். ஆச்சாரியா கல்வி குழும தலைவர் அரவிந்தன், அலையன்ஸ் பிரான்சிஸ் இயக்குனர் ஒலிவியேட்ஸின் தலைவர் ஆனந்த வடிவேலு ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் சர்க்கஸ் கலைஞர்கள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டி பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தனர். நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை கண்டு களித்தனர். புதுவை வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் பள்ளியில் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கிகளை அரசு கொறடா நேரு எம்எல்ஏ வழங்கினார். புதுச்சேரி வீரமாமுனிவர் அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் இலவச மிதிவண்டி மற்றும் மழை அங்கி வழங்கும் விழா நடந்தது. ஆசிரியர் நடராசன் வரவேற்றார். பள்ளி தலைமை ஆசிரியர் குப்புசாமி தலைமை தாங்கினார். அரசு கொறடா நேரு எம்எல்ஏ 157 மாணவர்களுக்கு மிதிவண்டி மழை அங்கிகளை வழங்கினார். ஆசிரியர்கள் ராகவேந்திரன், ராஜேந்திரன், சுப்புலட்சுமி, விஜயபானுமதி, லதா, கனகநாதன், மங்களம் கீதா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஆசிரியை ஜெகதாம்பிகை நன்றி கூறினார். ஏற்பாடுகளை ஆசிரியர் மணிகண்டன், உடற்கல்வி ஆசிரியர் மணி ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் 3 மாதங்களில் தடையில்லா மின்சாரம் கிடைக்க நடவடிக்கை, முதல்வர் ரங்கசாமி உறுதி. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.